2023 அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்து ஜாபர் சாதிக் அவர் போதைப் பொருள் விற்கிறதுல ரொம்ப என்ன பண்றாங்கன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேம்மா, நீ போய் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு. இந்த குற்ற சம்பவம் இவர் வழக்கமா பண்ணிட்டு இருக்காருன்னா இது காவல்துறைக்கு தெரியாம இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 50 வீட்டுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அங்க 1-2 இல்ல 300க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இதே அத்தனை அந்த நிதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அப்போ ஆளுமைக்குரிய நபரே இங்க குற்றவாளி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MC ராமநாத். நம்முடைய வீடியோவை முதல் முறையா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அமைக்கிறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா, கடந்த 23ஆம் தேதி டிசம்பர் 23 அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. அது தொடர்பா சில அரசியல் பிரமுகர்களுடைய தலையீடு, இது யார் யார் இதன் பின்னணியில இருக்காங்க, கோர்ட் இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, சட்டம் என்ன செய்யுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். 23ஆம் தேதி இரவு 7:30 மணி அளவுல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி இருக்கிற காம்பவுண்ட் சுவர் வழியா ஒரு நபர் அந்த யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள ஏறி குதிக்கிறாரு. அது வந்து பொதுத்தளம் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள எல்லாரும் உள்ள போயிட முடியாது. சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டும்தான் உள்ள இருக்க முடியும். அப்ப தேர்ட் பார்ட்டி இல்லீகல் என்ட்ரியா உள்ள போறாரு. காம்பவுண்ட் சுவர் வழியா ஏறி குதிச்சு உள்ள போறாரு. உள்ள போற நபர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞானசேகரன். இவர் யாருன்னா, அதே யூனிவர்சிட்டி வளாகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தெருவுல தள்ளுவண்டி கடையில பிரியாணி வச்சு சேல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பிரியாணி கடை பேசக்கூடிய அளவுக்கு ஃபேமஸான கடையா தான் இருந்திருக்கு. இவர் அந்த காம்பவுண்ட் சுவர் வழியா ஏறி குதிக்கிறது இது முதல் முறைன்றது கிடையாது. இவர் வழக்கமா இதை ஒரு வேலையா வச்சிருந்துக்கிறாரு. அப்போ அந்த உள்ள போன உடனே உள்ள பெஞ்சில் வந்து காதலர்கள் 2 பேர் இருந்து பேசிட்டு இருந்துருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கிறத இவர் வீடியோ எடுத்திருக்கிறாரு. வீடியோ எடுத்து அந்த வீடியோவை அவங்க முன்னாடி கொண்டு போய் ப்ளே பண்ணி காமிச்சிருக்கிறாரு. இதை வந்து நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க செய்யலைன்னா இந்த வீடியோவை நான் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் உங்களுடைய ப்ரொபோசருக்கும் நான் அனுப்பிச்சு வச்சிருவேன், அதனால நான் என்ன சொல்றேனோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாரு. அப்போ அவங்க 2 பேருமே அந்த நபர் ஞானசேகரன்ட்ட வந்து கெஞ்சிருக்கிறாங்க. அப்போ அவன் ஞானசேகரன் வந்து சிறிதளவு மனசாட்சி இல்லாம என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த காதலன் அந்த நபரை அடிச்சு விரட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை மறைவான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய், அதாவது CCTV ஃபுட்டேஜ் கவரேஜ் இல்லாத ஒரு ஏரியாவுக்கு கூட்டிட்டு போய் பாலியல் ரீதியா துன்புறுத்தி சில சேட்டைகள் செய்திருக்கிறார். அந்த பொண்ணு எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருக்கு. அவர் எதுக்குமே இறங்கி வரல. மனசுல ஒரு மிருகமாவும் கல் நெஞ்சக்காரனாவும் தான் அந்த ஞானசேகரன் இருந்திருக்கிறாரு. அப்ப இதை தொடர்ந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுது, தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு இந்த தகவலை கொடுக்கு. பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேம்மா, நீ போய் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தைரியம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அந்த பேரண்ட்ஸ் வந்து பாராட்டக்கூடிய நபர்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா அதை வெளியே தெரியாம மறைச்சு நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்தா போதும், நம்ம பிள்ளை நல்ல மாதிரி இருந்தா போதும், நம்ம வெளியே எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலையில சிந்திக்காம, நம்ம பொண்ணுக்கு வந்த பிரச்சனை இனி எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது, அதனால தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் தைரியம் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த பொண்ணு வந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. கம்ப்ளைண்ட் ஆனவொன்னா அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையாக வச்சு போலீஸார் தன்னுடைய விசாரணையை தொடங்குறாங்க. அப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்ட நான் அடிப்படை ஆதாரமா ஏதாவது வேணும் அப்படி இல்லைங்களா, அதனால அந்த பொண்ணுகிட்ட ரேப் பண்ணும்போது அவன் என்ன ட்ரெஸ்ஸுமா போட்டிருந்தான் அப்படின்னு கேட்கும்போது ப்ளூ கலர் டிஷர்ட் ஐடி பண்ணியிருக்கு. அப்போ அந்த நபரை வந்து அடையாளப்பட்டு அந்த பிரியாணி கடையின் மூலமா அவருடைய வீட்டுக்கு போய் போலீஸார் சோதனை போட்டிருக்காங்க. சோதனையில அவருடைய சகோதரன் மூலமா அவர் போட்டிருந்த ரேப் பண்ணும்போது அவர் போட்டிருந்த அதே டிஷர்ட்டை அவர் வீட்டுக்குள்ளேயே மடிச்சு வச்சிருந்துருக்காரு. அது சகோதரன் மூலமா வெளியில வருது. அப்போ அந்த டிஷர்ட் மூலியமா அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே என்ன பண்றாங்கன்னா, ஒரு வழக்கம் போல தமிழ்நாடு காவல்துறை பண்றதுதான், கைகால் உடையுது, போய் கோட்டார் முன்னாடி நிறுத்திடுறாங்க. இது வந்து நடந்த சம்பவம். இதற்கு அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர் ஞானசேகரன் யாருன்னா, இவர் மேல கிட்டத்தட்ட ஒரு 20 வழக்குகள் இருக்கு. பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டு தான் இந்த 20 வழக்குமே. இவர் கடைசி முறையா கூட ஒரு பாலியல் குற்றத்துல ஜாமீனாய் தான் வெளியில வந்திருக்கிறார். இவர் வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியன், பொதுப்பணித்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் போன்ற நபர்களோட நெருக்கமா இருந்து சில போட்டோஸ்கள் எடுத்து அவர் தன்னுடைய பிரியாணி கடையில மாட்டி வச்சிருந்திருக்கிறாரு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அது உலா வந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 15 குற்ற சம்பவங்கள்ல ஒரு நபர் ஈடுபட்டிருக்காருன்னா கிட்டத்தட்ட இவர் குண்டாஸ் அக்யூஸ்ட் மாதிரி. ஒரு குண்டாஸ் அக்யூஸ்ட் வந்து எப்பவுமே அந்த லோக்கல் பகுதியில் இருக்கிற காவல்துறையினருடைய கண்காணிப்புல இருப்பதுதான் வழக்கமான ஒரு செயல். அப்ப இந்த குற்ற சம்பவம் இவர் வழக்கமா பண்ணிட்டு இருக்காருன்னா இது காவல்துறைக்கு தெரியாம இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே இங்க வருது. அப்ப காவல்துறைக்கு தெரிஞ்சு இந்த குற்றம் நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல வரேன்னு நினைக்காதீங்க. காவல்துறைக்கு தெரிஞ்சிருந்தாலும் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு காவல்துறையினுடைய கரம் கட்டப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். ஏன்னா அரசியல் பின்னணியை கொண்ட நபரா இருக்கிறாரு. அப்போ காவல்துறை வந்து இவர் மேல நடவடிக்கை எடுக்க போனா அரசியல் சார்ந்து அழுத்தங்கள் வரலாம் அப்படின்ற ஒரு முகமும் இங்க நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது மட்டும் இல்ல, குற்ற சம்பவங்களை பெரும்பாலும் செய்யக்கூடிய நபர், அதாவது தமிழ்நாட்டுல
ஜாபர் சாதிக் அவர் போதைப் பொருள் விற்கிறதுல ரொம்ப டாப்பா வளம் வந்த ஒரு நபர். அவரும் திமுகவை பின்னணியா கொண்டவர் தான். அதே போல கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் விற்ற கண்ணுக்குட்டி அந்த நபருடைய வீட்டிலையும் பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய படம். அவரும் அடிப்படையில திமுகவை பின்னணியை கொண்டவரா தான் இருக்காரு. வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டில மலம் கலந்த ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய 50 வீட்டுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர் வந்து திமுகவை சார்ந்தவர், வார்டு கவுன்சிலர் அதிமுகவை சார்ந்த, மொத்தத்துல திராவிடம்ன்ற பின்புலம் தான் 2 பேருக்குமே. அப்போ திமுகவை பின்னணியாக திருநெல்வேலியில மட்டும் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4 மாதங்கள்ல 300க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. 1, 2 இல்ல 300க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இவை அத்தனையுமே சாதியத்தின் அடிப்படையில நடைபெற்ற கொலை தான். இது எல்லாமே எப்போ நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கடந்த 3-4 ஆண்டுகளுக்குள் திமுக ஆட்சி பொறுப்பேற்று கடந்த 4 ஆண்டுகளுக்குள் நடந்த ஒரு பிரச்சனை. சரி, இவ்வளவு அடிப்படை பிரச்சனைகள் இவ்வளவு இருக்க இந்த பொண்ணு பிரச்சனைக்கு வருவோம், நம்ம பாலியல் சார்ந்த இந்த பிரச்சனைக்கு வருவோம். இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு மாதர் சங்கமோ, எந்த ஒரு சோசியல் சர்வீஸ் மெம்பர்களோ, எந்த ஒரு மீடியா சோசியல் மீடியாவுமே பெரிய அளவுல இதை ஒரு டிபேட்டா கூட எடுத்து பேசல. இதுக்கு ஒரு நீதி கூட கிடைக்குமா அப்படின்றது கேள்விக்குறியாவே தான் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. ஆசிபாவினுடைய காஷ்மீர்ல நடந்த பிரச்சனைக்காக இங்க கொதித்த நபர்கள், மணிப்பூர்ல நடந்த பிரச்சனைக்காக இங்க கொதித்த நபர்கள் யாருமே இங்க களம் இறங்கி வலம் வரல. நீங்க தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் ஆசிபாவிற்காக கையில மெழுகுவர்த்தி ஏந்தி கருப்பு சேலை கட்டி ரோட்ல மாபெரும் அவர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சிம்பிளா ஒரு ட்வீட் போட்டு முடிச்சிட்டாங்க. குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்வீட்ல தங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ இவங்களுடைய பார்வை எல்லாமே எப்படின்னா, எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய அடுத்தால் ஆளுமையில் வரக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய கட்சி ஆளுமையில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த மாநிலத்தை குற்றவாளி மாநிலமாகவும் அங்கு இருக்கக்கூடிய நபர்களை குற்றவாளியா காட்டுறதும் தான் இவங்களுடைய இலக்கா இருக்கே தவிர தன்னுடைய சொந்த மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. இதை புரியுற மாதிரி சொல்லணும், மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உன்னோட வீடு எரியுது, இங்க தண்ணியை ஊத்தி அணை நம்ம சொல்றோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா 4வது வீடு எரியுது, முதல்ல அவன் தண்ணி ஊத்தி அணைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் என் வீட்டை அணைச்சிக்கிறேன் அப்படின்றான். இது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலா இருக்குன்னு பாருங்க. உங்க மாநிலத்துல கிரைம் ரேட் அதிகமாயிட்டு இருக்கு, அதை கம்மி பண்ணுங்க. குற்றச்சம்பவம், பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவம் அதிகமாயிட்டு இருக்கு, முதியோர்களுக்கு எதிரான குற்றச்சம்பவம் அதிகமாயிட்டு இருக்கு, இதை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்கு, முதல்ல அவங்க கம்மி பண்ணட்டும், அப்புறம் நான் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு காலையில யூடியூப்ல TN24 நியூஸ் அப்படின்ற ஒரு சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு பெரியவர் ஒருத்தர், நான் வீடியோ இதுல கனெக்ட் பண்றேன். எங்கே எந்த இடத்தில் ஒரு பெண்ணுக்கும் ஒரு தாய்மைக்கும் பாதுகாப்பு இல்லையோ அந்த மக்கள் சமூகம் முற்றிலுமாக அழியும். மு.க. ஸ்டாலின் 75-76களில் மிசாவில் கைதாகி உள்ளே போனார் என்று சொன்னார்கள். உண்மையில் மிசாவில் கைதாகி உள்ளே போனாரா? அன்பர்களே, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். இதே நமது முதலமைச்சராக இருக்கிறாரே மு.க. ஸ்டாலின், அன்றைய காலகட்டத்தில் மிசாவில் உள்ளே செல்லவில்லை. அவர் உள்ளே சென்றதற்கு காரணம் இதே போன்ற ஒரு சூறையாடல், ஒரு பெண்ணின், ஒரு மாணவியின் சூறையாடல். வித்யாசாகர் என்கின்ற போலீஸ் அதிகாரி அதுக்கு பழிக்கு பழி தீர்ப்பதற்காக அவரை சிறையில் கொண்டு வைத்து அடித்தார், நொங்க புடைத்தார். அதுதான் உண்மை. அந்த பெரியவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஆளுமைன்ற நபர் சரியான ஒரு நபரா இருந்தா மாநிலம் வந்து குற்றச்சம்பவங்கள் சட்ட ஒழுங்கு குற்றச்சம்பவங்கள் குறையும், சட்ட ஒழுங்கு சீராக இருக்கும். ஆளுகளுக்குரிய ஒரு நபரே குற்றவாளி அப்படின்னா அந்த மாநிலம் எப்படி சரியா செயல்படும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. அதாவது 75-76ல மு.க. ஸ்டாலின் கைது பண்ணப்படுறாரு. இவர் மிசா சட்டத்தின் கீழ் கைது பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த பெரியவர் ஓப்பனா அதை சமூக வலைதளங்களை உடைச்சு பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு, இவர் மிசாவில் கைது பண்ணப்படல, இவரும் ஒரு காலேஜ் பொண்ணை பலாத்காரம் பண்ணி அந்த பலாத்கார கேஸ்ல தான் இவர் கைது பண்ணப்பட்டு உள்ள வச்சு விதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரியின் பேர் கூட இதுல அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ ஆளுமைக்குரிய நபரே இங்க குற்றவாளி அப்படின்னா சட்டம் எப்படி சரியா செயல்படும் அப்படின்றத நாம இங்க பார்க்க வேண்டியது. நான் என்ன கேட்கிறேன், எது எப்படியோ இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா அப்படின்னு கேட்டா 100% சரியில்லை அப்படின்றது நம்ம கண்ணை மூடி நம்ம சொல்லிடலாம். மக்கள் தயவு செய்து சரியான நபரை ஆளுமையில நிர்ணயம் பண்ணணும். அடுத்த முறையாவது ஓட்டு போடும் போது சரியான நபர்களுக்கு ஓட்டு போடுங்க. இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டதுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு தனியா கவனம் செலுத்தணும். கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எஸ்பி ரேங்க்ல இருக்கிற 5 மகளிர்களை இணைச்சு இந்த பொண்ணுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு தனியா விசாரணை குழு அமைச்சிருக்கு. இதற்கு தமிழக அரசு பெரும் தோல்வியை தழுவிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தமிழக அரசினுடைய விசாரணையிலேயோ தமிழக காவல்துறையினுடைய விசாரணையிலேயோ
கோர்ட்டுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை அப்படின்றதுனால தான் தனியாக ஒரு டீமே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ டெல்லியில் நிர்பயான்ற ஒரு பொண்ணு ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்டாங்க. எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு வழக்கு. அந்த பொண்ணினுடைய பேர்லேயே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நிதி கொடுக்கப்படுது. எதுக்காகனா பெண்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைக்காக. பெண்களுடைய பாதுகாப்பை முன்னெடுக்கணும், முன்னெச்சரிக்கையாக பெண்களுக்கு நடவடிக்கை பண்ணணும், எந்த ஒரு பிரச்சனையும் பெண்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் நிதி கொடுக்கப்படுது. அந்த நிதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை கேட்டிருக்கிறார். இப்படி பல கேள்விகள் நம்ம தமிழக அரசு முன்னாடி வச்சிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்கணும், குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். கேட்டுக்கிட்டு இன்றைய தகவலை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் MC ராவணன்.